தங்கவயலின் மகிழா மிலனின் மகத்தான சேவை. தங்கவயல் ஊழ்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் மகிழா மிலன் ட்ரஸ்ட் மற்றும் அல்சூர் ரோட்டரி கிளப் ஆஃப் பெங்களூரு அமைப்புடன் இணைந்து இன்று மாணவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழாவை சிறப்பாக நடத்தியது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு உறுதுணையாக அமைந்த ஒரு மனிதாபிமான மிக்க கல்வி சேவையாக அமைந்தது. கல்வியே சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம் என்பதை உணர்த்தும் வகையில் மாணவர்களின் கல்வி பயணத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் கல்வி மூலம் மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் சமூக அமைப்புகள் இவ்வாறான கல்வி உதவி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மகிழா மிலன் ட்ரஸ்ட் தலைவர் திருமதி எஸ் ஆரியட் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு மாணவர்களின் முகங்களில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது. கல்விக்காக சேவை செய்யும் இந்த உயரிய முயற்சி சமூக பொறுப்புணர்வின் சிறந்த எடுத்துக்காட்டாக அனைவரின் பாராட்டையும் பெற்றது. ஒரு மாணவரின் கையில் நோட்டு புத்தகம் கொடுப்பது என்பது வெறும் கல்வி உதவி அல்ல, அவரது எதிர்கால கனவுகளுக்கு சிறகுகள் அளிப்பதாகும் என்ற உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இந்த விழா வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் திரு ஆர் வெங்கடாச்சலபதி IAS, திரு சிவான்ஷு ராஜ்புத் IPS, ரோட்டரி விஜயகுமார், ரோட்டரி சோமசுந்தரம், ரோட்டரி சிவகுமார், பெர்னாட் மற்றும் ரூபேஷ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். எதிர்கால சந்ததிகள் வாழ்வில் உயர்ந்த நிலைமையை அடைந்திட மகிழா மிலன் ட்ரஸ்டின் இந்த மனிதாபிமான மிக்க சேவை ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்தது. இன்றைய விதை நாளைய ஆலமர விழுதுகள். கற்போம், கற்பிப்போம், கற்பவர்களுக்கு கை கொடுப்போம். ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ನಾನು ಇದು ಒಂದು ಸುಂದರವಾದ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ಈ ಸಂಘಟನೆಯಿಂದ ರೋಟರಿ ಕ್ಲಬ್ ಇಂದ ಇವರು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಈಗ ಎಲ್ಲ ಶಾಲೆಗಳು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಅವರಿಗೆ ಫ್ರೀ ಬುಕ್ಸ್ ಎಲ್ಲ ನೋಟ್ ಬುಕ್ಸ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಐ ಕನ್ವೇಡ್ ಮೈ ರಿಗಾರ್ಡ್ಸ್ ಟು ಎವ್ರಿವನ್ and I wished all the students for the new academic years. I wish them that they do well and ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಇಲಾಖೆಯಿಂದ ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೆ ಹೀಗೆ ಕರೆ ಮಾಡಬೇಕು, 112 ಕಾಲ್ ಮಾಡಬೇಕು. ಮತ್ತು ಸೈಬರ್ ಕ್ರೈಮ್ ಬಗ್ಗೆ 1930 ಬಗ್ಗೆ ಅವರಿಗೆ ಅವೇರ್ನೆಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಮತ್ತು ಚಿಟ್ ಫಂಡ್ ಬಗ್ಗೆ ಕೆಲವು ಇಲಿಗಲ್ ಫಂಡ್ ನಡ್ತಾ ಇದೆ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಅವರಿಗೆ ಅವೇರ್ ಇರಬೇಕು, ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರ್ಬೇಕು, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ದೀನಿ. ಮತ್ತೆ ಇದು ಬಹಳ ಒಳ್ಳೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈಗ ಎಲ್ಲ ಮಹಿಳೆಯರು ಎಲ್ಲರೂ ಸಂಘಟನೆ ಮಾಡಿ ಈಗ ಸಂಘಟನೆಯಲ್ಲಿ ಅದು ನೋಡ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಐ ಅಗೇನ್ ವಿಶ್ ಆಲ್ ದ ಬೆಸ್ಟ್ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಮಸ್ಕಾರ. ನಾವೆಲ್ಲ ಅಲ್ಸೂರ್ ರೋಟರಿ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದು. ಇಷ್ಟು ದೂರ KGFಗೆ ಎಲ್ಲ ವರ್ಷ ಪ್ರತಿ ವರ್ಷ ಬರ್ತೀವಿ, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಈ ಟೈಮು ನಾವು ಮಕ್ಕಳಿಗೆ ಬುಕ್ಸ್ ಕೊಡೋಣ ಅಂತ ಅಷ್ಟು ದೂರದಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ. ಫಸ್ಟ್, ಸೆಕೆಂಡ್ ಅಂಡ್ ಥರ್ಡ್, ಫೋರ್ತ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಅಂತ ಕಾಣುತ್ತೆ. 80,000 rupees ಬುಕ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿನೇ.
ರೋಟ್ರಿ ಜನರು, ಬರೀ ರೋಟ್ರಿ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಅಲ್ಸೂರ್ ಅವರು ಈ ಈ ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಮಾಡಿದೀವಿ. ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ಇದುವರೆಗೂ ಇದ್ದು ನಾವೆಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು சந்தோஷವಾಗಿ பெங்களூர் போக்திவி. See all. இந்த மாலை வேளையில் இங்கு வந்திருக்கும் எஸ்பி சார் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் பிள்ளைகள் அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழா மில்லனானது கடந்த 26 வருடங்களாக கேஜிஎஃப்ல செஞ்சுட்டு இருக்கிறோம். முக்கியமாக வந்துட்டு பெண்களுக்காக இந்த செய்கிற சங்கம் இந்த 25 வருஷமா நிறைய காரியங்கள் செய்கிறோம். பெண்கள் முன்னேறணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால மைஸ் க்ளோஸ் ஆன நேரத்தில் தண்ணிக்கு கஷ்டப்பட்ட நிலைமையில போரல் போட்டிருக்கிறோம். நாகவர ஓடையில் வந்துட்டு 2 போர், கில்பர்ட்ஸில் ஒரு ஓடு 2 போரல் போட்டிருக்கிறோம். அது இல்லாமல் டெய்லரிங் பயிற்சி கொடுத்துருக்குறோம், இது பியூட்டி பார்லர் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம், கேண்டில் மேக்கிங் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் ஏரியாங்களில் வந்து லீடர்ஸுங்களை ஏற்படுத்தி அவங்க மூலயமா பெண்களுக்கு வந்துட்டு சேவிங்ஸ் கற்றுக் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஆரம்பிக்கும் போது யாரும் எங்களை ஏற்றுக்கலை. கேஜிஎஃப்ல வந்துட்டு பெண்களை வெளியே விட மாட்டாங்க. அப்போல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு பெண்களும் வெளியே வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸுங்கிட்டையும் இன்னைக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் வச்சிருக்கிறாங்க. இது வந்துட்டு பேங்க்லேயும் வைக்க முடியாது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வைக்க முடியாது, உடனே எடுத்துருவாங்க. ஆனால் இந்த சங்கத்தில் வந்துட்டு எந்த லேடிஸும் எடுக்கிறது இல்லை. அவங்களுடைய சேவிங்ஸை வந்துட்டு அவங்க பிள்ளைகளுக்காக படிப்புக்கும் அவங்க ஃபியூச்சருக்காக அவங்க சேவிங்ஸ் வைக்கிறாங்க. இந்த சங்கத்தை வந்து முக்கியமாக வந்துட்டு பெண்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். மீண்டும் வந்துட்டு பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்காக ஒரு 170 பிள்ளைங்களுடைய படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும்னு நாங்கள் முயற்சி பண்ணின்னு இருக்கோம். இன்னும் அது எங்களால் முடியல. கூடிய சீக்கிரம் அதுவும் நாங்கள் செய்வோம். கடந்த 2 வருஷமாக நோட் புக் கொடுத்துன்னு இருக்கிறோம். இந்த வருஷமும் எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்கிறது, அவங்கெல்லாம் பேசுவாங்க. நன்றி. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಈ ಒಂದು ನೋಟ್ಬುಕ್ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿ ನಿಮಗೆ ಕೊಡೋದ್ರ ಮುಖಾಂತರ ನಾವು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಯಾವುದೇ ಕಾರಣದಿಂದ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮಂದ್ರ ದುಡ್ಡು ತಗೊಂಡ್ಬಂದು ನಾವು ನಿಮ್ಗೆ ಅನಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಈ ಲೆವೆಲ್ಗೆ ಬರಬೇಕು ಅಂದರೆ 0 ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇಂದ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಇಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ ಯಾರು ತಾಯಿ ತಂದೆ ದುಡ್ಡು ತಗೊಂಬಂದಿಲ್ಲ. ಅವ್ರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ದುಡಿದು ದೊಡ್ಡವರಾಗಿರೋಂಥದ್ದು. ಎಕ್ಸಾಂಪಲ್ ಹೇಳಬೇಕು ಅಂತಂದರೆ ಇಲ್ಲಿ ಸೋಮಸುಂದರ ಸಾರು ಮತ್ತು ಸುಂದರ ಮೇಡಮ್ ಇದ್ದಾರೆ. ದೇ ಸ್ಟಾರ್ಟೆಡ್ ದೇರ್ ಲೈಫ್ ಇನ್ 0 ಬ್ಯಾಲೆನ್ಸ್. 100 ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟು ಮನೆಯಲ್ಲಿ ಅವ್ರು ಸಂಸಾರ ಮಾಡಿದವರು ಇವತ್ತು 250 ಜನಕ್ಕೆ ಊಟ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಷ್ಟು ಜನ ಕೆಲಸಗಾರಿಗೆ ಅವರು ಬದುಕನ್ನು ಕಟ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದಾರಿದೀಪ ಆಗಿದ್ದಾರೆ ಅವರಿಬ್ಬರು ಕೂಡ. ಅದೇ ರೀತಿ ನಾವು ಹೇಳಬೇಕು ಅಂತಂದರೆ, ನಾನು ಇದೇ ವಾಚ್ಮ್ಯಾನ್ ಲೈಕ್ ಬುಡ್ಡಿ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದವನು. ನಮಗೆಲ್ಲ ಒಂದು 30 ಪೇಜು ನೋಟ್ ಪುಸ್ತಕ ಬೇಕು ಅಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಆಕ್ಟಿವಿಟಿಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು, ಮಡಿಕೆ ಹೊಡಿಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂತಂದರೆ ಕಬಡ್ಡಿ ಆಡಬೇಕು. ಅದ್ರ ಮುಖಾಂತರ ನಮ್ಗೆ ಸಿಗ್ತಾ ಇದ್ದಿದ್ದು ಪೆನ್ಸಿಲು, ಎರೇಸರು ಮತ್ತು ನೋಟ್ ಪುಸ್ತಕ. ಇವತ್ತು 0 ಬ್ಯಾಲೆನ್ಸಿಂದ ನಾವು ಈ ಲೆವೆಲ್ ಬಂದು ಕಾಣದ ಕೈಗಳಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ನಾವು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಿನಂತಿ ಬಂದಿತ್ತು ನಮ್ಮ ನಾದನ್ ಸರ್ ಕಡೆಯಿಂದ, ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಿದ್ವಿ, ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಸಹಾಯ ಮಾಡಿ ಅಂತ. ನಮ್ಮ ಕೈಲಾಗಿದ್ದ ಸಹಾಯ ನಾವು ಮಾಡಿದ್ದೀವಿ. ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ದುರುಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡು ಮಕ್ಕಳು ವಿದ್ಯಾವಂತರಾಗಬೇಕು, ಬುದ್ಧಿವಂತರಾಗಬೇಕು, ಒಳ್ಳೆ ವಿದ್ಯೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು, ವಿದ್ಯಾವಂತರಾಗಬೇಕು. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಅತಿ ಹೆಚ್ಚು ವಿದ್ಯಾವಂತರಾಗಬೇಕು ಅಂತ ನಾವು ಆಸೆ ಪಡ್ತಕ್ಕಂಥದ್ದು. ವಿದ್ಯಾವಂತರಾಗಿ ನಾಳೆ ದಿವಸ ನೀವು ಕೂಡ ಈ ರೀತಿ ಸಮಾಜ ಸೇವೆ ಮಾಡುವಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಬೇಕು ಅಂತ ನಾನು ಆಸೆ ಪಡ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. ನಿಮ್ಮ அனைவருக்கும் இந்த மாநிலத்தினுடைய வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். மகிழா மேன் ட்ரஸ்ட் ஆனது கடந்த 26 ஆண்டு காலமாக கோலார் தங்கவையில் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் நலனத்திற்காகவும் தங்களின் மக்களுக்காகவும் பல்வேறு நல்ல திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டுள்ளோம். 26 ஆண்டு காலத்தை திட்டத்தை பார்த்தோம்னா 3600 பேருக்காகவும் இது வரைக்கும் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறோம். பியூட்டிஷியன், பில்டிங், கேண்டில் மேக்கிங், பெனல் மேக்கிங், டிடர்ஜென்ட் சோப் பவுடர், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் யூனிட், இப்படி பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம பெண்களுக்காக வந்து கல்வியை சிறந்து விலக என்பதற்காக அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்துருக்கிறோம், நோட் புக் கொடுத்துருக்கிறோம், யூனிஃபார்ம் கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி முதியோருக்காக உதவி செய்திருக்கிறோம், விடோவுக்காக விதவைகளுக்காக உதவி செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வந்து தங்க வயதில் பெண்கள் உறுப்பினர்களுக்காக அங்க வந்து எவர்னஸ் மீட்டிங் நடத்திருக்கிறோம். இப்ப லாஸ்ட் டைம் பெண்கள் கேம்ப் பண்ணி வச்சோம். நிறைய ஸ்கீம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாங்க வந்து இந்த பெண்கள் அமைப்புக்காக தொடர்ந்து வந்து இதெல்லாம் எங்களுக்கு லீடர்ஸ்லாம் வந்து எந்த ஒரு
கருத்து வேறுபாடுகள் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை அப்படி அவங்க எந்த பேமெண்டே தெரியாது. தங்கள் பெண்கள் முன்னேற்றம் தங்கள் முன்னேற்றம் அடையிறதுக்காக இந்த அமைப்பு வந்து அரசுக்கு சார்பற்ற அமைப்பு. எங்களுக்கு அமைப்பு தலைவர் எங்களுக்கு ஒண்ணுதான், எல்லாத்தையும் நாங்கள் சந்தோஷமா தொடர்ந்து தான் இருக்கிறோம். ஆனா இந்த அமைப்புன்னு வரும்போது வந்து அரசுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு. அவங்க இஷ்டம் அவங்க யாரும் ஓட்டு போடலாம், நாங்க அது சார்ந்தது ஒன்றும் கிடையாது. பெண்களுக்காக தகவல் பெரிய பார்த்துட்டீங்க. இன்றைக்கு பார்த்தோம்னா ஓட்டுக்கு மூலியமா வந்து 500 பேருக்கு நீங்க ஓட்டு கொடுத்துருக்கோம். SLC டிகிரி வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம், முந்தைய பண்ணி கொடுத்துருக்கோம். கடந்தாலும் அப்படியே பண்ணோம், அதுக்கு முன்னாடி அப்படி பண்ணிருக்கோம். தொடர்ந்து இது மக்களுக்காக தொடர்ந்து செய்திலே இருப்போம். இது நாகரிகம் நிச்சயமா வந்து தங்கள் மக்கள் செய்வாங்க. 171 ஏற்பட்ட பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் SLC படிக்கிற முயற்சி பண்ணிருக்கிறேன். CSST மூலமா ட்ரை பண்ணிருக்கிறேன். வெகு வேலையில வந்து அதுவும் பண்ணுவேன். 170 பசங்க படிக்க வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் மேனேஜ் யூனிட்ல வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அங்க 15 லேடிஸ் வந்து இன்னைக்கு வந்து அவங்க சொந்தமா சம்பாதிச்சு சொந்தமா அவங்க ஃபேமிலியை வந்து ரன் பண்ண இன்கம் ஜெனரேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி 5-6 செகண்ட்ல வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறோம். தொடர்ந்து மக்கள் செய்வோம். எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. தங்கள் இன்னைக்கு பாத்து இல்லைங்களா, இது மாதிரி வந்து நீங்க இது வந்து நாங்க வந்து பப்ளிசிட்டிக்காக பண்றது இல்லை. எங்களை மாதிரி மற்றவங்க உழைப்ப தங்கள் மக்களுக்கு படிக்க பசங்களுக்கு உதவி ஆகுறதுக்காக தான் இது மாதிரி திட்டங்களை பண்ணியிருக்கோம். அது இங்க உதவி செய்த அனைவருக்கும் நன்றி.